அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஸோ ஹேர் ஃபால்க்கு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஸோ டீனேஜ்லேயும் இது நமக்கு இப்போ நிறைய கேர்ள்ஸ்க்கு பார்க்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா இதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் ஹேருக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் டெய்லி ஒன்றும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா நிறைய பேருக்கு இதை நான் சொல்லி ஃபீட்பேக் ஒரு 10 டேஸ்லேயே எனக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க, இல்லை ஃபோட்டோஸ் எடுத்து பண்ணுவாங்க. மேம் இது இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, டெய்லி இவ்வளோ ஹேர் எனக்கு கையில் இருக்கும், இப்போ பரவாயில்ல. அனிமியாக இருந்தாங்கன்னா சிம்டம்ஸ் இதுதான். ரொம்ப எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, கொஞ்சம் தூரம் நல்லா மூச்சு வாங்கும், முகம் வந்து வெளிரி போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இதை குடிச்சிட்டே வரும்போது ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா ரைஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸ்கின்க்கு வந்து இந்த ஜூஸ் குடிச்சிட்டே வரும்போது நல்ல ஒரு க்ளோ கிடைக்க ஆரம்பிக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் அதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். நம்மளோட சேனலில் இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் இந்த ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்றது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து இன்றைக்கி ப்ரோட்டீனுக்காக வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்தோம்னா ஹேர் க்ரோத்துக்கு, க்ளோயிங் ஸ்கின், அப்புறம் வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேட்டகரிஸில் ஒவ்வொரு விதமான ஹெல்த் ட்ரிங்க் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு எது பெஸ்ட்டான ஹெல்த் ட்ரிங்க். இதை சொல்கிறதுக்கு யார் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, சித்த மருத்துவரான டாக்டர் நித்யா. அவங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க் தான் உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு இருக்கிறதே பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரிங்க் அப்படின்றத சொல்றதுக்கு தான் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹர். ஸோ ஹாய் மேம். ஹாய்மா, எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இப்போ நான் இந்த வீடியோட இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்றது வந்து இன்னைக்கு ரொம்பவே பாப்புலரா ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் இப்போ இந்த ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரிங்க் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது இந்த ஹேர் அண்ட் ஸ்கின் இது வந்து நல்லா வளரணும், ஹேர் வந்து பயங்கரமான க்ரோத் இருக்கணும், அண்ட் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் ஆர் டெய்லி பேசிஸில் ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கலாம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நிச்சயமா இது வந்து நிறைய பேரோட கொஷினாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா டீனேஜில் இருக்க கேர்ள்ஸு கூட ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது. ஸோ இதனாலே பார்த்தோம்னா ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு அதையே திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஹேர் ஃபால்க்கு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஸோ டீனேஜ்லேயும் இது நமக்கு இப்போ நிறைய கேர்ள்ஸ்க்கு பார்க்க முடியுது. ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால, ஸ்ட்ரெஸ்னால, நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ இது ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டைம் முடிஞ்சு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ரூட்டில் இருந்த ஹேர் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா தைராய்டு ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அதில் முக்கியமாக இந்த ஹைப்பர் தைராய்டு. ஸோ இது இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு ஹேர் ஃபால் ரொம்ப சிவியராக இருக்குது. ஸோ இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கண்டிஷன். ஸோ பிளட்டு ரொம்ப ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஹேர் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும். இது எப்படி சரி பண்ணலாம்? எல்லா ப்ராப்ளமுக்கும் சேர்த்த மாதிரி. இப்போ ஹீமோக்ளோபினும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ லிவரில் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், ஸோ கால் பிளாடரில் ஸ்டோன்ஸ் இருக்குது, பாலிப்ஸ் இருக்குது, ஃபேட்டி லிவர் கண்டிஷன் ஆர் ஜாயிண்டிஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும், பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகலாம். இட்ஸ் ஒரு சிம்டம் சொல்லலாம். எல்லா பிரச்சனைக்கும் முதல் சிம்டம் வந்து ஹேர் ஃபாலாக இருக்குது. அப்போ நம்ம குடிக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறது பாடியை கிளென்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேருக்குனா ஏதாவது ஒரு பேக் போடலாம், ஹேர் ஆயில் டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம், கண்டிஷனர், ஷாம்பூஸ்ன்னு மாறிக்கிட்டே இருப்போம். பட் இன்டர்னலாக நம்ம எடுத்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஹேரோட ரூட் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் ஹேர் ஃபால் நமக்கு குறையுது. ஸோ ஹேர் ஆயில்ஸ் நமக்கு ஓகே, அது குறைந்த அளவில் ஒரு பலன் கொடுத்தாலும் இன்டர்னலாக நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெகுலராக ஒரு 60 days 50 days ஃபாலோ பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா அத்திப்பழம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அத்திப்பழம் ஜூஸ் எல்லாமே குடிப்பாங்க. ஸோ இது வந்து உலர்ந்த நிலையிலையும் நமக்கு கிடைக்குது. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஷாப்லலாம் பார்த்தோம்னா ட்ரை ஃபார்மில் நமக்கு அத்திப்பழம் கிடைக்குது.
ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ஃபார்மில் இருந்துச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 நைட்டே நம்ம வந்து ஊற வச்சிடணும், தண்ணியில் நல்லா சோக் பண்ணி வச்சிடணும். ஸோ இதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா இதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் ஹேருக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு அது ஹைபிஸ்கஸ் அப்படின்னு சொல்கிறோம், செம்பருத்தி. ஸோ செம்பருத்தி வந்து ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் பார்த்தோம்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ செம்பருத்தியில் இருந்து நமக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு செம்பருத்தி மலர்கள் ரொம்ப முக்கியம். இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ கார்டியாக் இஷ்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக செம்பருத்தி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா இந்த டீ ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஒற்றை அடுக்கு செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா, இது ஒரு 4 இல்லது 5 மலர்கள் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இல்லைங்க எனக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரை ஃபார்மில் இருக்குது. ஸோ உலர்ந்த நிலையிலையும் இது வந்து நல்லா நமக்கு கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு நாட்டு மருந்து கடைகளில் இல்லை மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்கும். ஸோ பியூர் ஃபார்மில் இது நமக்கு கிடைக்குது. ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் டெய்லி ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ முழு நெல்லிக்காய் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. ஸோ இது 4ம் தான் கண்டிப்பாக ஏதேதோ ட்ரிங்க்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 4ம் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து நிறைய ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இதை நான் சொல்லி ஃபீட்பேக் ஒரு 10 டேஸ்லேயே எனக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க, இல்லை ஃபோட்டோஸ் எடுத்து பண்ணுவாங்க. மேம் இது இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, டெய்லி இவ்வளோ ஹேர் எனக்கு கையில் இருக்கும், இப்போ பரவாயில்ல. ஸோ தலையில் பேபி ஹேர்ஸ் வருது 15 டேஸ் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது, சீக்கிரமாகவும் இருக்குது. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடணும். ஸோ இந்த அத்திப்பழம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே, 3 பழங்கள் அளவுக்கு எடுத்துக்கலாம். தண்ணி எவ்வளோனா 200 ml வாட்டர். ஸோ கண்டிப்பாக 200 இல்லை 250 ml. ஸோ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிடணும். ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை டெய்லி காலையில் குடிச்சிட்டே வரணும். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இது நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கசப்பாகவும் இருக்காது. வேணால் கொஞ்சம் ஹனி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கருப்பட்டி ஒரு சின்ன பீஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து நமக்கு அயன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ரெகுலராக இதை குடிக்கும்பொழுது ஹேர் க்ரோத் நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ டல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அனிமியாக இருந்தாங்கன்னா சிம்டம்ஸ் இதுதான். ரொம்ப எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, கொஞ்சம் தூரம் நல்லா மூச்சு வாங்கும், முகம் வந்து வெளிரி போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இதை குடிச்சிட்டே வரும்போது ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா ரைஸ் ஆகும். இதில் வந்து நிறைய ரிசல்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாங்கன்னா ஹேர் ஃபால் நிச்சயம் குறைய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு புது ஹெல்த் ட்ரிங்காகவே நான் வந்து பார்க்குறேன். பிகாஸ் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து நீங்கள் இந்த செம்பருத்தி அப்படின்னு சொன்னீங்க, ஒரு அடுக்கு செம்பருத்தி சொன்னீங்க. செம்பருத்தியோட கலர் வந்து நிறையா இருக்குது. எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் என்னன்னா எந்த கலர் செம்பருத்தி வேணால் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஸோ இதுக்கு ஒற்றை அடுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது. ஸோ மற்றதெல்லாம் இப்போ நம்ம ரீசெண்டாக கலராக ஏதோ ஒன்று வந்திருக்க ஹைப்ரிட்னு சொல்லலாம். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது அதில் தான் நமக்கு வந்து நேச்சுரலாக ஹார்ட்டுக்கான என்சைம்ஸும் சரி, ஹார்ட் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஒற்றை அடுக்கு செம்பருத்தி தான் முக்கியம். இன்னொன்று செம்பருத்தி இலைகளும் ரொம்ப முக்கியமானது. ஹேர் க்ரோத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இலைகளை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸ்கின்க்கு வந்து இந்த ஜூஸ் குடிச்சிட்டே வரும்போது நல்ல ஒரு க்ளோ கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போது இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. அதை தாண்டி இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன மேம் இருக்குது? நிறைய இருக்குது. இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து டெய்லி ஒரு நைட்டில் ஒரு டேப்லெட் போடுவாங்க. இந்த டேப்லெட் போட்டால் தாங்க மார்னிங் எனக்கு ஃப்ரீயாக மோஷன் போகுது. அவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா ஸோ நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா இதுவுமே ஹேர் ஃபாலுக்கு ஒரு ரீசன். ஸோ அப்போ மலச்சிக்கல் சரியாகிறதுக்கும் இந்த ஹெல்த் ட்ரிங்கை குடிக்கலாம். கண் பார்வை விஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க, நியர் சைட்னஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்ணோட பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. ஸோ டெய்லி இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ ப்ளஸ் பெண்களுக்கு ஓவர் ப்ளீடிங் இருக்கும் தெரியுங்களா. ஸோ அந்த மெனோபாஸ் டைம்லேயோ இல்லை நார்மலாக டிஸ்மெனரியான்னு சொல்லுவோம், பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்களாம் எக்ஸஸாக ப்ளீடிங் ஆகும். ஸோ சில பேஷண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, உட்காந்துட்டு எந்திரிச்சாவே எனக்கு வந்து அவ்வளோ ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ நான் டாய்லெட்டில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கேன். ஸோ அந்த ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொன்ன இந்த 4 ஹெல்ப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த மாதிரி லேடிஸ்க்கும் இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ரெகுலராக யூஸ் பண்ணலான்னு நீங்கள் சொன்னீங்களா, இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம்? லைக் இது ஏதாவது ஏஜில் லிமிடேஷன்ஸ் ஆர் இந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து இதை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்றது சொல்லுவீங்க?
ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்டேஷன் கிடையாது. ஸோ கிட்ஸு கூட ஒரு 50 ml ஜூஸ் டெய்லி கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டேஷன் கிடையாது. ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இன்சுலின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரிங்க்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்றது வந்து ஒரு ரொம்பவே பாப்புலர் டேர்மாக இன்னைக்கு ஆயிடுச்சு. அண்ட் ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆனால் ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் அகெயின் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் தான் அந்த ஸ்ட்ரெஸ்னாலே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லூப் உடச்சு அதுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷனாக தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது நினைக்கிறேன். அண்ட் மீண்டும் வேற ஒரு டாபிக்கோட அகைன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் த இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.